அந்த காலத்துல நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பீங்களா? கிட்டத்தட்ட ஸ்கூல்ல எல்லாரும் ரொம்ப மாதிரி. குறும்புத்தனம் பண்ணதா மாஸ்டர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வாழ்ந்து நல்லா பண்ணுவேன். அது நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் போயிருக்கேன். ஆனால் போகும்போதெல்லாம் நான் ரொம்ப கம்பீரமாக போவேன். அதோட மக்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா என் தாத்தாவை எல்லாருக்கும் அப்பவே தெரியும். தாத்தாவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கும்போது தன்னால அந்த மரியாதை எனக்கும் கிடைக்கும். என் தாத்தாவுக்கு அப்பவே ஆஞ்சநேயருடைய தரிசனம் கிடைச்சிருக்கான். அவருடைய நிழல்ல வளர்ந்து வந்தேனே நான். அதனால நான் எப்போ ஸ்கூலுக்குலாம் போவனோ அவரோட அருள் எனக்கு அப்பவே இருந்தது. அதனால பசங்க எல்லாரும் என்னை தேடி வருவாங்க. நாங்க எப்பவுமே ஒன்னா உட்காந்துருப்போம். 8ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ்னு நடுவுல நான் இருப்பேன். இன்னைக்கு எனக்கு என்ன மார்க் கிடைக்குன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் குழந்தைத்தனமா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன். ஆனா இப்ப நான் கிடையாது. இப்ப நான் கம்பீரம் ஆயிட்டேன். அதாவது இந்த கம்பீரத்தை கொடுத்ததே மக்கள் தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கு 55% கிடைக்கும், இன்னும் நல்லா உழைச்சனா 60% கிடைக்கும்னு சொல்லிடுவேன். அதனால இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஹனுமானே குரு சொல்லுவாரா? சொல்வாரு. குரு மட்டும்தான் சொல்வாரு. வேற எந்த சக்தியும் என்கிட்ட வந்து பேசாது. வேற எந்த சக்தியும் என் கூட உட்காராது. நான் அனுபவிக்கிற ஒரு உத்வேகம், ரிஷி பாரம்பரியத்தின் உத்வேகம் அப்படின்னு ஏகப்பட்ட மகா புருஷன்கள் இருக்காங்க. உத்வேகம்ங்கிறது ஒரு அனுபவம். இதெல்லாம் நடக்கும். இந்த உத்வேகம் எல்லாருக்குமே வரும். அதை எழுதிடுறேன். அப்புறம் கடவுள் அருளால என்ன ஆகுதுன்னா, நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நடக்குது.